வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பெரிய ப்ரான்ஸ், அதாவது ஜம்போ ப்ரான்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணியை நல்லா சுட வச்சு ப்ரான்ஸை அதில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமுமா அதுக்கு வெளிப்பக்கம் மட்டும் ஒரு ஆரஞ்சு கலரில் வரும், அந்த வரைக்கும் கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப வேக விட வேணாம், கொஞ்சமாக அந்த கலர் மாறுறது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரான்ஸை சுத்தம் பண்ணிடுவோம். நீங்கள் சுடு தண்ணியில் போடாமலும் இது போல் அழகாக க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். இது இப்போ அழகாக நீட்டாக வந்துடுச்சு. நான் இன்றைக்கி கிரேவி செய்கிறதுனால இது போல் சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கிரேவிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வெங்காயம்னா ஒரு 5 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னா பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க, பாதி தக்காளி பழம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளவும் இதில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கணும். எல்லா விதமான ப்ரான்ஸுக்கும் இதே கிரேவியை இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்து, பேன் சூடான உடனேயே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எதுனாலும் நம்ம சேர்த்து செய்யலாம். பட்டர் சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் பட்டர் சேர்த்துருக்குறேன். இப்போது இதில் மீதி இருக்கக்கூடிய பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதி தக்காளி பழம் அதையும் குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆனோடனேயே இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பட்டரோட ஃப்ளேவரில் அதுவும் நல்லா வதங்குறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எலுமிச்சை பழச்சாறு இதில் சேர்த்துக்கணும். அந்த புளிப்புத்தன்மையோட அது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்கிறது மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜம்போ ப்ரான்ஸை சேர்த்துக்கணும். இதுக்கு மேலேயே நல்ல கிரேவியெல்லாம் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். சூப்பரான ஜம்போ ப்ரான்ஸின் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இதை நான் ஒரு 6 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.